காலை நேர பிரதான செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள். மின்கட்டண ஏற்ற இறக்கங்களை குறைப்பதற்கான வழி வெளியிட்டுள்ள தகவல். அமெரிக்க படைகளில் பற்றாக்குறை ரத்து செய்யப்பட்டுள்ள இராணுவ பயிற்சி. இனி விரிவான செய்திகள். இலங்கை அனல் மின் உற்பத்தியை சார்ந்திருப்பதை குறைத்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களின் பயன்பாட்டை அதிகரித்தால் மின்கட்டண ஏற்ற இறக்கங்களை குறைக்க முடியும் என இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் KPL சந்திரலால் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே பேசிய அவர், சமீபத்திய ஆண்டுகளில் மின் கட்டணங்கள் அடிக்கடி மாறுபடுவதற்கு அனல் மின் உற்பத்திக்காகும் அதிக செலவே முக்கிய காரணம் என சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே தொடர்ந்து அனல் மின்சாரத்தையே நம்பியிருக்காமல் சூரிய சக்தி உள்ளிட்ட கிடைக்கக்கூடிய புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்களை நாடு அதிகளவில் பயன்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் அனல் மின் உற்பத்திக்கு தேவையான எரிபொருளை இறக்குமதி செய்ய வேண்டியுள்ளதால் அது நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்புக்கு கடும் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலக சந்தையில் எண்ணெய் விலையில் ஏற்படும் மாற்றங்கள் இறக்குமதி எரிபொருள் செலவையும் அதன் மூலம் மின் உற்பத்தி செலவையும் நேரடியாக பாதிக்கின்றன. எனவே நாட்டின் மின்சார உற்பத்தியில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் பங்களிப்பை அதிகரிப்பது உற்பத்தி செலவு மாற்றங்களை கட்டுப்படுத்தி மின் கட்டணங்களில் ஒரு நிலையான தன்மையை உறுதி செய்ய உதவும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். இனி வெளிநாட்டு செய்திகள். அடுத்த மாதம் தென்கொரியாவுடன் இணைந்து நடத்த திட்டமிடப்பட்டிருந்த சாங்யோங் கூட்டு நீர்நில தரையிறக்க பயிற்சியை அமெரிக்கா ரத்து செய்துள்ளதாக தென்கொரிய கடற்படை தெரிவித்துள்ளது. ஈரானில் நடைபெற்று வரும் போர் காரணமாக அமெரிக்க படைகளில் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதன் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க கடற்படை படைப்பிரிவு அளவிலான இந்த கூட்டு பயிற்சிக்கு தங்களின் படைகள் பங்கு கொள்வதில் சிக்கல் நிலவுவதாக ஜூன் மாதமே தென்கொரிய கடற்படைக்கு முறைப்படி தெரிவித்துவிட்டதாக சர்வதேச வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் பயிற்சி மீண்டும் தொடங்கப்படுவது குறித்து இரு நாட்டு படைகளும் நெருங்கிய ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதேவேளை அண்மையில் முடிந்த மற்றொரு வருடாந்திர கூட்டு இராணுவ பயிற்சியும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் திடீரென குறைக்குமாறும் உத்தரவிட்டிருந்ததாக தெரிய வருகிறது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த இரவு 8:30 எதிர்பாருங்கள். நன்றி.